பைபிள் ரிசர்ச் டெக்ஸ்ட் வீடியோ. உடன்படிக்கை குறித்து வேதம் கூறும் உபதேசங்கள். உடன்படிக்கை செய்யும் தேவன். நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன். இதோ, உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8. உடன்படிக்கையை காக்கிற தேவன். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். உபாகமம் 7:9. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காப்பார். உபாகமம் 7:12. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியா 1:5. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. தானியேல் 9:4. உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் தேவன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8:18. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். தானியேல் 9:27. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கை தேவன் முறித்து போடுவதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. நியாயாதிபதிகள் 2:1. உடன்படிக்கையை தேவன் மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உபாகமம் 4:31. உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஆதியாகமம் 9:15-17. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாத்திராகமம் 2:24. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். யாத்திராகமம் 6:5. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுவதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும்
ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். லேவியராகமம் 26 40 முதல் 42 வசனம். அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு நான் பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். லேவியராகமம் 26 45. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். லூக்கா 1:69 முதல் 71 வசனம். உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. உடன்படிக்கையை அபத்தமாக்க மாட்டேன். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 26:44. உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என்னாகமம் 14:34. உடன்படிக்கையை முறித்து போட்டேன். அணுக்கரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். சகரியா 11:10. உடன்படிக்கை அவமாகும். அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாலும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரர் ஆகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். எரேமியா 33:21. உடன்படிக்கையும் இயேசுவும். இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். எபிரேயர் 7:21-22. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எபிரேயர் 8:6. உடன்படிக்கையும் ஆவியானவரும். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆகாய் 2:5. உடன்படிக்கையின் தூதனுமானவர். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:1. தேவன் நோவா மனிதர்களோடு மிருகங்களோடு செய்த உடன்படிக்கை. உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகளையெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஆதியாகமம் 9:10-11. நோவா உடன்படிக்கையின் அடையாளம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆதியாகமம் 9:12. ஆபிரகாமோடே தேவன் செய்த உடன்படிக்கை.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபராத்து நதி என்னும் பெரிய நதிக்கு மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 15:18-21. ஆபிரகாமோடே தேவன் செய்த உடன்படிக்கை விரிவாக்கம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குபுற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஆதியாகமம் 17:1-8. விருத்த சேதனம் உடன்படிக்கைக்கு அடையாளம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆதியாகமம் 17:10-11. விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தப்படியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 7:8. மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கை. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. ஆதியாகமம் 17:13. ஈசாக்கோடு உடன்படிக்கை. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆதியாகமம் 17:19-21. யாக்கோபோடு உடன்படிக்கை. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆதியாகமம் 28:13-15. மோசேயோடு தேவன் செய்த உடன்படிக்கை. கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:10. லேவியோடு தேவன் செய்த உடன்படிக்கை. லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது
அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 2:4. தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். 2 நாளாகமம் 21:7. நம்மெல்லாரோடும் தேவன் செய்த உடன்படிக்கை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம்மெல்லாரோடும் பண்ணினார். உபாகமம் 5:2-3. மனிதர்களோடு செய்த உடன்படிக்கை. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். ஆதியாகமம் 14:13. யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். யோசுவா 9:15. யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக. 1 சாமுவேல் 20:16. கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 1 ராஜாக்கள் 5:12. உன்னோடே உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். அவனுக்கு உணர்வில்லை. உபதியா 1:7. யாருக்கு உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்? கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. மாறாத உடன்படிக்கை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். ஆகமம் 18:19. நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். என்னாகமம் 25:13. யுத்தத்திற்கு போக உடன்படிக்கை. அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லச் சொன்னான். 2 சாமுவேல் 3:12. ராஜாவை ஏற்படுத்த உடன்படிக்கை. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5:3. காலத்தை குறித்த உடன்படிக்கை. குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினாள். எரேமியா 33:20. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால். எரேமியா 33:25. நித்திய உடன்படிக்கை. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். 1 நாளாகமம் 16, 17, 18. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற
நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. எரேமியா 32:40. ஓய்வு நாள் உடன்படிக்கை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். யாத்திராகமம் 31:16. சமாதானத்தின் உடன்படிக்கை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். என்னாகமம் 25:10-12. சந்ததியின் உடன்படிக்கை. உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21. உடன்படிக்கையும் மனைவியும். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மல்கியா 2:14. உடன்படிக்கைக்கான பொருட்கள். ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆதியாகமம் 21:27. உடன்படிக்கையின் உப்பு. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. லேவியராகமம் 2:13. உடன்படிக்கையின் அப்பம். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். லேவியராகமம் 24:8. உடன்படிக்கை பெட்டி. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. என்னாகமம் 10:33. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். உபாகமம் 10:8. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. வெளிப்படுத்தின விசேஷம் 11:19. உடன்படிக்கையின் புஸ்தகம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 24:7. ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். 2 ராஜாக்கள் 23:2. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் போற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. எபிரேயர் 9:4. உடன்படிக்கையின் வார்த்தைகள். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். யாத்திராகமம் 34:28. நீங்கள்
கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். வாகமம் 4:13. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. வாகமம் 29:9. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 23:3. நியாயப்பிரமாணமானது உடன்படிக்கையை மாற்றாது. நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. கலாத்தியர் 3:17. உடன்படிக்கையின் இரத்தம். மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆதியாகமம் 24:8. கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். வாகமம் 9:9. உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9:11. முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். விரையர் 9:18-20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். விரையர் 13:20. சரீர அவயங்களோடு உடன்படிக்கை. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதுபடி. யோபு 31:1. பழைய உடன்படிக்கை. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:9. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. எபிரேயர் 8:13. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எபிரேயர் 9:1. முதலாம் உடன்படிக்கை பிழை. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. எபிரேயர் 8:7. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். எபிரேயர் 9:15. இஸ்ரவேலுக்கான புது உடன்படிக்கை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:31-33. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ரோமர் 11:27. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. எபிரேயர் 8:8.
அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எபிரெயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். எபிரெயர் 10:16. பிரஜாதிகளும் உடன்படிக்கையும். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசியர் 2:12. புதிய ஏற்பாடு உடன்படிக்கை. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மத்தேயு 26:28. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மார்க்கு 14:24. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:25. இயேசு உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். எபிரெயர் 9:15. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரெயர் 12:24. ஞானஸ்நான உடன்படிக்கை. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. இவைகளை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. சங்கீதம் 44:17. உடன்படிக்கையை தள்ளுகிறதும் இல்லை. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதுமில்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதுமில்லை. கலாத்தியர் 3:15. தவறான உடன்படிக்கை. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான். 1 சாமுவேல் 11:2. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடே செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். எசையா 28:18. ஊழியரும் உடன்படிக்கையும். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். எசையா 42:7. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். எசையா 49:9. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 3:6. உடன்படிக்கையை மீறுவார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்து கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். உபாகமம் 31:16. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது
அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். வாகமம் 31:20. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. யோசுவா 7:11. உடன்படிக்கையை மீறினவர்கள். அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஓசியா 6:7. அந்நிய புத்திரர் உடன்படிக்கையை மீறினார்கள். நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். எசேக்கியேல் 44:7. உடன்படிக்கையை மறக்காதே. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வாகமம் 4:23. உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 1 ராஜாக்கள் 19:10. உடன்படிக்கைக்கு செவி கொடுக்கவில்லை. நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். எரேமியா 34:14. உடன்படிக்கையில் உண்மையாயில்லை. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. சங்கீதம் 78:37. உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 2:8. நம்மெல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். மல்கியா 2:10. துன்மார்க்கனுக்கு உடன்படிக்கையில் பங்கில்லை. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சங்கீதம் 50:16. உடன்படிக்கை மீறினால் தண்டனை. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். ஆதியாகமம் 17:14. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் நீ பெண்ணும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை
பிள்ளை அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். நான் உங்கள் மேடைகளை அடித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்தூளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பெண்ணாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமுமாகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். உங்களில் உயிரோடே மிதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. பிரஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடிப்போவார்கள். லேவியராகமம் 26:14-39. கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். 1 ராஜாக்கள் 11:11. அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம். 2 ராஜாக்கள் 17:15. அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். அதனால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். எரேமியா 11:8. என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். எரேமியா 34:18. உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு பறந்து வருகிறான். ஓசியா 8:1. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எபிரேயர் 10:29. உடன்படிக்கையும் அந்தி கிறிஸ்தவும். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான்.
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். தானியேல் 9:27. பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். தானியேல் 11:22. அவன் மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். தானியேல் 11:28. அவனுக்கு விரோதமாக கீத்தீமின் கப்பல்கள் வரும். அதனாலே அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். தானியேல் 11:30. உடன்படிக்கைக்கு துரோகமாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தானியேல் 11:32. எப்போது உடன்படிக்கை நிறைவேறும்? இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார். பாகம் 7:12-13. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. யாத்திராகமம் 19:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கச் செய்யாரோ? 2 சாமுவேல் 23:5. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். 2 ராஜாக்கள் 13:23. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். 2 நாளாகமும் 29:10. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். சங்கீதம் 25:10. உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். சங்கீதம் 132:12. ராஜாவாகிய சீதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. எரேமியா 34:9. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். மல்கியா 2:5. நாம் ஜெபிப்போம். பிதாவாகி தேவனே, அன்பின் தேவனே, முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உமக்கு வேதம் சொல்கிறது உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லுகிறது. யெகோவா தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு தருவேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினீர். ஆண்டவரே, நீர் உடன்படிக்கையின் தேவனப்பா. மனிதர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனப்பா. மனிதர்களோடு கூடவே அப்பா உடன்படிக்கை செய்து கொள்ள அச்சப்படுவார்கள் ஐயா. ஆனால் தேவனோ மகா பெரிய உன்னதமான தேவன். அப்பா தேவனே, எளிய மனிதர்களோடு கூட அப்பா நீர் எத்தனை பெரிய தேவன், உடன்படிக்கை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, கானான் என்னும் தேசத்தை அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னீர். நோவாவோடு ஆண்டவர் அப்பா நீர் ஆண்டவரே, நான் வானவில்லை பூமி வானத்திலே ஸ்தாபித்து நான் இனி ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை அழிக்க மாட்டேன், மாம்சமான சகல ஜீவன்களையும் நான் அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்தீர். ஆண்டவரே, ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தீர், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தீர். ஆண்டவரே, ஆதாமோடு கூட உடன்படிக்கை செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மோசையோடு கூட உடன்படிக்கை செய்தீர்.
எந்த ஜாதியிலும் நான் செய்யாத காரியங்களை உன்னோடு கூட நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று நீ உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ராஜாக்கள் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தீர் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட உடன்படிக்கை செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, என் ஆண்டவர் புதிய ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை நீர் அனுப்பி தந்தீர். இயேசுவே உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வைத்தீர். இயேசுவை புதிய உடன்படிக்கையின் ஆண்டவரை மத்தியஸ்தராக இருக்கும்படிக்கு செய்தீர். அவர் இரத்தத்தினால் ஆகிய ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்தீர் ஆண்டவரை. பாவ மன்னிப்பிற்கென்று அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காக இயேசு தன் இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படி அப்பா அவரையே மத்தியஸ்தராகவும் அவர் இரத்தத்தையே அப்பா உடன்படிக்கையின் பொருளாகவும் நீர் மாற்றினீர். அதற்காக நாங்கள் நன்றி ஆண்டவரை. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை பொருட்களை குறித்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். பூமியை குறித்து நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். மனிதர்களை குறித்து நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். புதிய ஏற்பாட்டிலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்து நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். உடைய குமாரனுடைய ரத்தம் அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகருடைய பாவத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் நீர் கொடுத்து அவர் இரத்தத்தை சிந்த வைத்து அவரை சிலுவையிலே மரிக்க செய்து அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் ஜனங்களை மீட்டுக் கொள்ள தேவனின் சித்தம் கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள சற்று தாமதம் ஆனாலும் கூட அந்த உடன்படிக்கையை தேவன் காத்து நடக்கிறவராயிருந்தீர் ஆண்டவரே. உடன்படிக்கையை காத்து நடத்துகிற தேவனாயிருந்தீர் ஆண்டவரே. அப்பா, அங்கே நெகேமியா விண்ணப்பிப்பதை பார்க்கிறோமே, உடன்படிக்கையும் கிருபையும் காத்து அப்பா நிறைவேற்றுகிற தேவன் என்று சொன்னதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஜெபிப்பதை பார்க்கிறோம். உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்று அப்பா எரேமியா ஜெபிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, என்றைக்கோ செய்த உடன்படிக்கையை மனிதர்களை மறந்திருந்தாலும் அந்த உடன்படிக்கை யாரோடு செய்து கொள்ளப்பட்டதோ அந்த உடன்படிக்கைக்குரிய நபர்கள் மறித்திருந்தாலும் அந்த உடன்படிக்கையை நீ சந்ததியாக தொடரச் செய்கிறவராக இருக்கிறீர். சில உடன்படிக்கைகளை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தந்திருக்கிறீர். அதற்காக நான் மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் மழை அதிகமாய் பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் வானவில் உண்டாகிறது. இன்றைக்கும் உடன்படிக்கையை காத்து நடத்தி வருகிற தேவன் என்பதற்கு இந்த வானவில் எத்தனை பெரிய அடையாளம் ஆண்டவரே. மனுக்குலத்தை நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நீர் செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு வரைக்கும் காத்து நிறைவேற்றி வருகிற தேவனே, இணையும் நீர் ஆண்டவரே நீ நடத்துவீர் ஆண்டவரே. எத்தனை தான் மழை வந்தாலும் பெருவெள்ளம் போன்ற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, இன்னைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அன்றைக்கு நோவா நாட்களிலே மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தம் அழித்ததை போல இன்றைக்கு நீர் அழிக்கிறவராக இல்லையே. அன்றைக்கு நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இன்றைக்கும் காத்து நிறைவேற்றி வருகிற தேவன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை நான் தருவேன் என்று சொன்னீர். ஆபிரகாமுக்கு சொன்னீர், ஈசாக்குக்கு சொன்னீர், யாக்கோபுக்கு சொன்னீர். இன்றைக்கும் ஆண்டவரே ஏறக்குறைய ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் இஸ்ரவேல் என்ற தேசம் இல்லாதிருந்தது. 1948 அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையின்படி, ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையின்படி ஆண்டவரே அந்த மக்களை ஆண்டவரை மீண்டும் இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரே. 430 வருட காலங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை மோசேயின் நாட்களிலே மீண்டும் கொண்டு வந்து கானான் தேசத்திலே சேர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் சென்ற மக்களை மீண்டுமாய் தேவன் கொண்டு வந்து 70 வருட சிறையிருப்புக்கு பின்பாக அவர்களை கொண்டு வந்து நீ சேர்த்தீர் ஆண்டவரே. இயேசுவின் மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிபி 70 உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களை, யூதா மக்களை ஆண்டவரே அப்பா மீண்டுமாய் நீர் ஆண்டவர் 1948 காலகட்டங்களில் கொண்டு வந்து நீர் சேர்த்த தேவன் ஆண்டவரே. உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவரே, வாக்கு தத்தங்களின் தேவன் ஆண்டவரே. மனிதர்கள் மறந்து போனாலும், மனிதர்கள் உடன்படிக்கைக்குரிய மனிதர்கள் மறைத்து போனாலும் சந்ததியாக உடன்படிக்கையை நிறைவேற்றி வருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஐயா.
பழைய ஏற்பாட்டில் மனிதர்களை முக்கியப்படுத்தினீர், பொருட்களை முக்கியப்படுத்தினீர், அந்த பூமியை முக்கியப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தன் குமாரன் இயேசுவின் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை செய்திருக்கிறீர். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை செய்வதற்கு மிருகங்களுடைய ரத்தம் செலுத்தப்பட்டது. புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எங்களுக்கு உடன்படிக்கைக்குரிய பொருளாய் மாறி இருக்கிறது. மனுக்குலத்தை மீட்கும்படி, மனுக்குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, தரித்திரத்தின் பிடியிலிருந்து மீட்பதற்காக உம்முடைய குமாரனை நீர் உடன்படிக்கைக்குரியதான மத்தியஸ்தராகவும் அவர் ரத்தத்தை உடன்படிக்கைக்குரிய பொருளாகவும் நீர் செலுத்தி ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த உலக ஜனங்களின் பாவத்தில் இருந்து அவர்களை மீட்கும்படிக்கு நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி நீர் செய்த உடன்படிக்கையின்படி ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவனாகிய கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒட்டுமொத்த ஜனங்களையும், ஒட்டுமொத்த ஒருவர் விடாமல் இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய மீட்பின் மூலமாய், உடன்படிக்கையின் மூலமாய் ஆண்டவரே ஒட்டுமொத்த உலக ஜனம் ஆண்டு 800 கோடி மக்களையும் நீ மீட்டுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உடன்படிக்கையை மீறின அநேக மக்கள் உண்டப்பா. இடத்துல நிறைய இடங்களை பார்க்குறோம். உடன்படிக்கையை மீறினவர்கள் அநேகர் உண்டு. ஆதாமே உடன்படிக்கையை மீறி போனவன் தான் ஐயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட உடன்படிக்கையை மீறி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அநேக முறை உடன்படிக்கையை மீறி இருக்காங்க. அந்த நிமித்தம் அவங்களுக்கு என்னென்னலாம் சாபம் வரும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறதப்பா. உடன்படிக்கையை மீறின மக்களையும் கூட மீட்டெடுக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். யாரோ உடன்படிக்கை மீறிட்டாங்கன்னா அவங்க நிமித்தம் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு உடன்படிக்கை நான் நிறுத்த மாட்டேன்னு நீங்கள் சொல்லல ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டுமானால் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமானதா இல்லாமல் போகலாம். ஆனால் அவங்க சந்ததிக்குள்ளாக ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி ஆண்டவரே. யூதாவில தேவனே அப்பா ஆண்டவரே தாவீதுக்கென்று ஒரு விளக்கை வைத்த தேவன் அப்பா, வைத்த தேவன் சத்துருக்கள் கைகளில் முழுமையாய் ஒப்பு கொடாமல் யூதாவுக்கென்று ஒரு விளக்கை வைத்த தேவன். யூதா என்ற கோத்திரத்தை நிலைநிறுத்தின தேவன் இன்றைக்கும் நிர்மாறாதவர். மற்ற கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாலும் யூதாவை நிலைநிறுத்தி இன்றைக்கும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே சிதறி போனவர்களையும் கூட அந்த தேவன் தன்னுடைய திட்டத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரை. செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரை. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம் ஆண்டவரை. இந்த கடைசி நாட்களில் எப்படி ஆண்டவர் ஜனங்களும் ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டுமோ, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமோ, பரலோக வாக்கியத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர், நித்திய ஜீவனை தருவேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர், வாக்கு பண்ணி இருக்கிறீர். பரலோக கானானை அவர்கள் அடைந்தார்கள் ஆண்டவரே அப்பா. அடிவிலிருந்து தங்களை தப்புவித்துக் கொண்டார்கள். இப்பொழுது புதிய உடன்படிக்கையில் பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறீர். அந்த நித்திய ஜீவனை அவர்களுக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறீர். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் பங்குள்ளவர்களாக மாற ஒவ்வொரு உலக ஜனமும் ஐயா, ஒவ்வொரு மனுக்குலமும் ஆண்டவரை பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். பரலோக சிங்காசனத்தில் தேவனுக்கு முன்பாக அவர்கள் இளைப்பாற வேண்டும். சாத்தானின் சகல தந்திர திட்டங்களை எல்லாம் தேவன் உடைத்து போட்டு அவர்களை எல்லாம் தேவனில் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவன் உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையை சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன். அப்படியே நீ செய்வீர் ஆண்டவரே. நாம் உடன்படிக்கைக்குரியவர்களாக நாங்கள் உண்மை இல்லாமல் போனாலும் உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவர். நீர் காத்து அதை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் அதை செய்வீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளாகும் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் நிறைவேறும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில தேவன் செய்த முற்பிதாக்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் குடும்பங்களுக்குள்ளாக நிறைவேற செய்கிற அன்பிற்காக உமக்கு கோடி கோடி நன்றிகள் அப்பா. உடன்படிக்கையின் தேவனை உம்மை போற்றி வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.